கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் கடைசி வேத பாடத்திற்கு கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்தபடியினாலே அவரை ஸ்தோத்தரித்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது முன்பாகவே பதிவு செய்யப்பட்ட ஒரு வேத பாடம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மாலையிலே வேலை இருக்கிறபடியினாலே முன்பாக பதிவு செய்யப்பட்டு 7:30 மணிக்கு இது ஒளிபரப்பாகிறது. கடந்த வருடம் முழுவதும் இப்படி கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்தார். கடவுளுடைய வார்த்தையை நாம் மறுதலிக்காதபடி இருக்கக்கூடிய கிருபையை கொடுத்தார். அதற்காக கடவுளை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஊழியத்திலே உற்சாகப்படுத்தி வருகிற ஜெபிக்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சித்தமானால் நாம் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நாட்களை கடந்து புதிய வருடத்தை கடந்து 2026 வருஷத்திலே வேத பாடத்தில் இணைய அவர் கிருபை செய்வாராக. இந்த வேத பாடத்தை கடவுள் ஆசீர்வதிக்கும்படி நாம் இணைந்து ஜெபிப்போம். எல்லையில்லாத மாட்சிமை நிறைந்த தேவனே, சகல துதி ஸ்தோத்திரம் கன மகிமைக்கு பாத்திரரான கர்த்தாவே, வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்ன திவ்ய கர்த்தாவே, இந்த மகிமையை விட்டவராக தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ சாயலாக அடிமை ரூபம் எடுத்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினாலே நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நித்திய வெளிச்சத்துக்காக, திறந்த வாசலுக்காக, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாங்கள் கடவுளிடத்திலே நெருங்கி வரும்படியான பாக்கியத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2025 வருஷத்தின் இந்த அட்வென்ட் சீசனிலே கர்த்தருடைய முதல் வருகையினுடைய நாட்களிலே நீரை கொண்டு வந்தது தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய முதல் வருகை விரிந்து கொண்டே போகிறது. அவருடைய 2ஆம் வருகை சுருங்கிக் கொண்டு வருகிறது. இந்த நாளின் வேத பாடத்தின் மூலமாக இந்த தெளிவை இன்னும் நாங்கள் பெற்றுக்கொள்ள, இந்த நாட்களினுடைய மெய்யான மகிழ்ச்சி, சமாதானம், நன்மை எங்களுடைய ஆத்மாவை நிரப்ப நீர் எங்களை வழிநடத்த செபிக்கிறோம். நேரில் இணைந்தவர்களையும் இணைய போகிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். கடந்த 2 வாரங்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றிய 2 வேத பாடங்களை நாம் பார்த்தோம். முதலாவது பெத்லகேம் என்னும் சிற்றூர் என்ற தலைப்பிலே நாம் பாடங்களை படித்தோம். அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து கடந்த வாரத்திலே அவருடைய நட்சத்திரம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். அவருடைய நட்சத்திரத்தின் 3 அடையாளங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு சாஸ்திரிகள் படைத்த காணிக்கையின் இந்த 3 காணிக்கைகளினுடைய தன்மைகள், விசேஷம் என்ன என்பதை வேதபூர்வமாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒருவேளை எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு கோட்பாடு வித்தியாசமாக கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. சரித்திரபூர்வமாக நம்பப்படுவது என்னவென்றால் 3 சாஸ்திரிகள் வந்தார்கள் என்பது. 3 சாஸ்திரிகள் தான் வந்தார்கள் என்பதற்கான முகாந்திரம் 3 காணிக்கைகளை அவர்கள் படைத்தபடியினாலே என்பது நமக்கு தெரியும். பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், இந்த 3 காணிக்கைகள் படைக்கப்பட்டபடியினாலே 3 சாஸ்திரிகள் வந்திருப்பார்கள் என்று கருத்து நிலவுகிறது. அதிலே ஓரளவிற்கு உண்மை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வேதத்தில் எத்தனை பேர் என்று சொல்லப்படவில்லை. நாம் கடந்த முறை பார்த்தது போல ஏறத்தாழ 900 மைல் தூரத்திலிருந்து
கிழக்கிலிருந்து இந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்தவர்கள் 3 பேர் மாத்திரமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு அதிகமான படை பரிவாரங்களோடு தான் அவர்கள் வந்திருக்க முடியும் என்பது வேத வல்லுநர்களின் கருத்து. ஆனால் படைக்கப்பட்ட காணிக்கைகள் 3. அந்த அடிப்படையிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை மையமாக வைத்து சாஸ்திரிகள் படைத்த காணிக்கைகளினுடைய அதனுடைய முக்கியத்துவம், அது நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். This evening we delve into the gifts offered by the Magi who came from far off. The 3 gifts, what does it signify? What does it teach? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து என்று நாம் படிக்கிறோம். ஆகவே இது இயேசு கிறிஸ்து பிறந்து ஏறத்தாழ 1 அல்லது 1.5 2 வருஷங்களுக்குள்ளாக நடந்த ஒரு சம்பவம். பொதுவாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றிய நாடகத்தை நடத்தும் போது மேய்ப்பர்கள் வந்து அவரை பணிந்து கொண்டதற்கு பிறகு நட்சத்திரத்தை நகர்த்தி சாஸ்திரிகளையும் 3 பேரையும் கொண்டு வந்து அந்த இடத்திலே நிறுத்துவது வழக்கம். ஆனால் வேதப்படி அது அல்ல. அது ஒருவேளை வசதிக்காக அப்படி செய்கிறார்கள். முதலாவது மேய்ப்பர்கள் வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரம் ஊர்ந்து கொண்டு வரும். சாஸ்திரிகள் வருகிறார்கள். அந்த அடிப்படையிலே நேட்டிவிட்டி என்று சொல்லுகிறோமே, கிறிஸ்து பிறப்பினுடைய நாடகத்தை நடத்தி முடிக்கிறார்கள். ஆனால் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகி மரியாளையும் கண்டார்கள் என்று சொன்னபோது இதை வேத வல்லுநர்கள் வேத அடிப்படையில் என்ன சொல்லுகிறோம் என்றால், பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது முன்னணியில் அவருக்கு இடமில்லை, சத்திரத்திலே இடமில்லை, முன்னணியிலே அவரை கிடத்தினார்கள். அகஸ்தராயனால் குடிமதிப்பு எழுதப்படி எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போக வேண்டும் என்ற நிலைமை வந்தபோது பெத்லகேமை சம்பந்தப்பட்டவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். அந்த நாட்களிலே கூட்டம் அதிகமாக இருந்தபடினாலே இவர்களுக்கு சத்திரத்திலே இடமில்லை, உறவினர்கள் வீட்டிலேயும் இடமில்லை, இருந்திருக்காது. அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறக்கிறார். மேய்ப்பர்கள் வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு ஒருவேளை குடிமதிப்பு எழுதப்படும்படி வந்தவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு பிரயாணப்பட்டு போன உடனே ஒருவேளை ஒரு எளிய வாடகை குறைவான ஒரு வீடு கிடைத்திருக்கும். அந்த இடத்திலே யோசேப்பும் மரியாளும் தங்கியிருந்திருப்பார்கள். அந்த காலகட்டத்திலே தான் கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து, அவருடைய நட்சத்திரத்தை பார்த்து அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். அந்த வசனத்தை தான் இப்படி படிக்கிறோம். அவர் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். என்ன அருமையான வார்த்தை! இந்த இடத்துல நாம் என்ன படிக்கிறோம் என்றால், அவர்கள் மரியாளை பணிந்து கொள்ளவில்லை, மரியாள் மூலமாக கிறிஸ்துவையும் பணிந்து கொள்ளவில்லை, கிறிஸ்துவாகிய பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். ஆகவே மரியாளை பற்றி வேத வல்லுநர்கள் சொல்லுவது, அல்லாவிட்டால் வழக்கத்தில் உள்ளது, அவர் கடவுளை சுமந்த தாயா அல்லாவிட்டால் கிறிஸ்துவை சுமந்த தாயா என்ற கேள்வி. இஸ் மேரி தி தியோடோகோஸ் ஆர் இஸ் ஷி கிறிஸ்டோடோகோஸ்? டோகோஸ் என்றால் சுமக்கிறவர், தியோடோகோஸ் என்று சொன்னால் கடவுளை சுமந்தவரா, அல்லது வார்த்தை மாம்சமாகி மேசியாவாக இந்த உலகத்திலே வந்த கிறிஸ்துவை சுமந்தவரா என்ற கேள்வி வருகிறது. ஆகவே இந்த இடத்துல அவர்கள் மரியாளையும் கண்டார்கள், பிள்ளையும் கண்டார்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, அக்ரநிலை அதை என்று இருக்கிறது. ஆனால் வேதப்படி பார்த்தால் அவரை பணிந்து கொண்டு, அந்த பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கென்றால் அவருக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். மரியாளிடத்திலே கொடுத்து, உங்களுடைய பிள்ளையை பராமரித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளை இடத்திலே சொல்லி எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய இந்த விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தூர இடத்திலிருந்து வந்தவர்கள் என்று நாம் பார்த்தோம், கடந்த முறை பார்த்தோம்.
பல மைல்கள் தூரத்திலிருந்து பல நாட்கள், இந்த நாட்களில் இருக்கிறது போல பிரயாணத்தினுடைய அனுகூலங்கள் கிடையாது. காடு மலைகளை கடந்து, ஆபத்துகளை கடந்து கிறிஸ்துவை பணிய வந்தார்கள். நட்சத்திரத்தை பார்த்தார்கள், அது விசேஷமான நட்சத்திரம் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக் தேசம், அந்த பகுதியிலிருந்து பாபிலோன், அதோடு தொடர்புடைய இடங்களிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தவர்கள் என்பது சொல்லப்படுகிறது. அவர்கள் ராஜாக்களுடைய பிறப்பினுடைய நேரத்தை தீர்மானிக்கிறவர்கள், சில சமயத்தில் ராஜாக்களுக்கு முடிசூட்டுகிறவர்கள், ராஜாக்களுடைய அவர்கள் எப்பொழுது பதவி ஏற்க வேண்டும் என்பதை வானசாஸ்திரத்தினுடைய அடிப்படையிலே, நட்சத்திரங்களினுடைய அந்த நகர்வுகளினுடைய அடிப்படையிலே தீர்மானம் செய்கிறவர்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை ராஜாவாக அங்கீகரித்து தங்களுடைய காணிக்கைகளை படைக்க வந்தார்கள். தானியேலின் காலத்திலே அந்த தானியேலும் கூட அந்த சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறவர்களுடைய தலைவனாக இருந்தான். He was the head of Magi, Daniel, during the time of his sojourn in Babylon, in the captivity. அவர் பேலேயாமின் காலத்திலே சொல்லப்பட்ட நட்சத்திரத்தை பற்றி அந்த நாட்களிலே அவர் செய்தி சொல்லியிருப்பார். அதை வழி வழியாக இவர்கள் படித்திருப்பார்கள். பேலேயாம் கடவுளுடைய ஜனங்களை சபிப்பதற்காக அந்த அரசனால் ஏற்படுத்தப்பட்ட பொழுது கடவுள் அவனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். அப்பொழுது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிற வார்த்தையாவது என்று அவன் சொல்லுகிறான், ஒரு நட்சத்திரம் தோன்ற போகிறது, கடந்த வாரத்தில் அதை பார்த்தோம், நான் அதை பார்க்க மாட்டேன், தூரத்திலே அதை பார்க்கிறேன், அல்லாவிட்டால் பார்ப்பேன், அதை பணிந்து கொள்ளுவார்கள் என்று சொன்னார். அதை இந்த சாஸ்திரிகள், வானத்தை குறிப்பாக நட்சத்திரங்களை ஆராய்ச்சி செய்கிற இந்த வரம் பெற்ற, இந்த ஸ்லாக்கியம் பெற்ற இந்த சாஸ்திரிகள் அனுசரித்து ஒரு விசேஷ நட்சத்திரம் தோன்றின உடனே, இது சாதாரணமான நட்சத்திரம் அல்ல, நட்சத்திரமே விசேஷமானதுதான், நட்சத்திரத்தினுடைய மகிமையே விசேஷமானதுதான், சில நட்சத்திரங்கள் சூரியனுடைய அளவுக்கு பெரியது என்று கூட சொல்லுகிறார்கள், நட்சத்திரத்திலும் விசேஷமான ஒரு நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து யூதருக்கு ராஜாவாக யார் பிறந்தார் என்று அவரை தேடி வந்தார்கள் என்பதாக நட்சத்திரத்தை பற்றி நாம் படிக்கும்போது படித்தோம். இந்த சாஸ்திரிகளுடைய வரவு என்பது 3 வகையிலே விசேஷமானது. ஒன்று, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பற்றி வியப்படைந்தது மாத்திரமல்ல, அந்த நட்சத்திரம் யாரை சுட்டி காண்பிக்கிறது என்பதை அவர்கள் தேட ஆரம்பித்தார்கள். They were not only satisfied with the wonder of the star, but they wanted to pursue where it leads us to. நட்சத்திரம் விசேஷமானது, ஆனால் யாரிடத்தை சுட்டி காண்பிக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். இரண்டாவது, அவர்கள் இந்த பிரயாணத்தை மேற்கொண்ட பொழுது பல சவால்களை கடந்து ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்தார்கள். They came to worship under duress, under tremendous, despite the tremendous obstacles that they encountered. பிரயாணத்தினுடைய தடைகள், பல மாதங்கள் அவர்கள் பிரயாணம் செய்ய வேண்டியிருந்தது. எருசலேமுக்கு போன போது ஏரோது என்கிற மனிதனை சந்திக்க வேண்டியிருந்தது. இப்படிப்பட்ட தடைகள் இருந்த பொழுதும் கூட அவர்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய விசேஷத்தன்மையை ஏற்றுக்கொண்டவர்களாக பணிய வந்தார்கள். மூன்றாவது, அவர்கள் பெத்லகேமுக்கு போக நேரிட்டது. பெத்லகேமிலே ராஜா பிறப்பார் என்று யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யூதாயாவிலே சிறியது என்று அதை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. யூதாயாவில் பெத்லகேமிலே நீ சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளும் ராஜாவினிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லப்பட்டது. அந்த சிறிய இடத்திற்கு இவர்கள் போவதற்கு ஆயத்தமாய் வந்தார்கள். ராஜாவை தேடி வந்தவர்கள் அந்த ஒரு பலவீனத்தையும் சவாலையும் கடந்து அவர்கள் போகிறார்கள். பெத்லகேம் அன்றைக்கு ஒரு சாதாரணமான இடமாக கருதப்பட்டது. அதிலே இந்த உலகத்தின் மேசியா, ராஜாதிராஜா பிறப்பார் என்று யார்தான் சொல்ல முடியும்? இவருடைய விசுவாசம் அப்படிப்பட்ட ஆழமான தன்மையுடையது. இன்றைக்கும் கிறிஸ்துவை தேடுவதிலே, கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே 3 வகையான கூட்டம் இருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிற 3 வகையான கூட்டத்தை பார்க்கிறோம். முதலாவது,
கிறிஸ்துவை விரோதிக்கிற கூட்டம். There are three groups which are identified in Matthew chapter 2 with regards to their approach to Christ and his coming. The three groups are, number one, the hostile crowd. They are those who have the hostility towards Christ. கிறிஸ்துவை விரோதிக்கிற கூட்டம். The hostile crowd like Herod. ஏரோது கிறிஸ்துவை விரோதமாக பார்த்தான். எருசலேம் நகரத்தார் கலங்கினார்கள், அவனும் கலங்கினான். அப்பொழுது அவன் தான் அவரை பணிந்து கொள்ள வருகுவேன் என்று ஒரு சித்திரம் காண்பித்து, ஒரு வேடிக்கை காண்பித்து, ஆனால் அவரை கொலை செய்வதற்கு முயற்சி செய்கிறான். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த அளவிலே விரோதிக்கிறவர்கள் கூட்டம் உண்டு. அரசியல் ரீதியாக விரோதிக்கிறவர்கள், பொருளாதார ரீதியாக அவரை பற்றி தவறாக பேசுகிறவர்கள், சமூக ரீதியாக கிறிஸ்துவை பற்றி தவறாக பேசுகிறவர்கள், அவரை புறக்கணிக்கிறவர்கள். இப்படி வேதத்தினுடைய அடிப்படையில், வேதத்தை மையமாக வைத்தே கிறிஸ்துவை அவமதிப்பாக பேசுகிறவர்களும் உண்டு. முதலாவது கூட்டம் கிறிஸ்துவை விரோதிக்கிறவர்கள், வெளிப்படையாகவே கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். அடுத்த கூட்டத்தை பார்ப்போம். இரண்டாவது கூட்டம் அதை பற்றிய தேடுதலோ அக்கறையோ இல்லாமல் மேலோட்டமாக வாழுகிற கூட்டம். The indifferent group towards Christ. The group that is indifferent towards Christ and his coming. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த கூட்டத்திலே தான் இருக்கிறார்கள். அதை எப்படி விவரிக்க வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சாஸ்திரிகள் வந்த பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஏரோதினிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது ஏரோது, வேதவசனம் சொல்லுகிறது, பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபார் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள் ரொம்ப சாதாரணமாக, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே என்று சொல்லுவார்களே, சாதாரணமாக என்ன சொல்லுகிறார்கள், அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். ஏனென்றால் யூதேயா தேசத்தில் பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களின் நீ சிறியதல்ல, என் ஜனமாய் இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அதோடு அவர்களுடைய வேலை முடிந்து விட்டது. அவர்களாவது ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும். இவ்வளவு தூரத்திலிருந்து, இத்தனை மைல்கள், ஏறத்தாழ 900 மைல்கள் தூரத்திலிருந்து படித்த 3 சாஸ்திரிகள் தங்களுடைய வேலைகளை விட்டு, தங்களுடைய தொழிலை விட்டு, இவ்வளவு தூரம் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று தேடி வருகிறார்களே, இதனுடைய உண்மை என்ன, ரகசியம் என்ன என்பதை இந்த வேதபாரகரும் பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்திருக்க வேண்டும். அதை குறித்து விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் சுவிசேஷங்களில் அவர்களை பற்றி படிக்கிறோம். அவர்கள் இயேசுவை கொலை செய்ய தேடினார்கள். சில சமயத்தில் அவரை பற்றி தவறாக சில காரியங்களை சொன்னார்கள், கேள்வி கேட்டார்கள், அவரிடத்தில் குற்றம் காண முயற்சி செய்தார்கள். இப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தேடுதல் இல்லாமல், அவருடைய வருகை பற்றிய யதார்த்தத்தினுடைய தீவிரம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். An indifferent group, those who had an attitude of indifference towards him. Many Christians are like this today. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளவும் இந்த பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகரும் ஏற்றுக்கொள்ளவும் விருப்பமில்லை, தள்ளிவிடவும் முடியவில்லை. They were unable to embrace him, accept him, nor they were in a position to shun him or to throw him out of their lives. தொடர்ந்து வந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்தே வந்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளவும் விருப்பமில்லை, தள்ளிவிடவும் முடியாத நிலைமை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கிறிஸ்துமஸை ஆசரிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளவும் விருப்பம் இல்லை, வாஞ்சை இல்லை. ஆனால் தள்ளிவிடவும் முடியாத நிலைமையிலே ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறோம், பண்டிகை என்று வந்தால் பண்டிகைகளுக்கு போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், பண்டிகை கிறிஸ்தவர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் 3வது கூட்டம் அருமையான கூட்டம். புறஜாதி மக்கள்தான். தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்கவில்லை. தேவாலயம் அவர்களுக்கு இல்லை, பலிகள் கிடையாது, பண்டிகைகள் கிடையாது. ஆனால் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து இந்த சாஸ்திரங்களை, நட்சத்திரத்தை ஆராய்ந்து பார்த்து, இந்த நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது என்று தேடி வந்து ஆண்டவரை கண்டு ஆனந்தமடைந்தவர்கள். வேதவசனம் சொல்லுகிறது,
அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த 3வது கூட்டத்திலே இருக்கிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிறவர்கள். இந்த குழுவிலே எந்த குழுவிலே நாம் இருக்கிறோம் என்பதை பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். முதல் குழு, வெளியிலே கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். மத ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தத்துவ ரீதியாக இயேசு கிறிஸ்துவை புறந்தள்ளுகிறவர்கள், வேதாகம ரீதியாக கூட புறந்தள்ளுகிறவர்கள். 2வது கூட்டம், ஏற்றுக்கொள்ளவும் விருப்பமில்லை, தள்ளிவிடவும் வகை தெரியவில்லை. ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. அப்படி என்றால் இல்லை இல்லை வேண்டாம் என்று சொல்லுவதற்கும் சூழல் இல்லாத ஒரு நெருக்கடியில் இருக்கிறவர்கள், வாழுகிறவர்கள். நிறைய கிறிஸ்தவர்கள், சபையில் இருக்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்கள். முதலாவது வெளியில் இருக்கிற கூட்டம், அவரை விரோதிக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. 2வது சபைக்குள்ளேயே இருக்கிற கூட்டம், ஏற்றுக்கொள்ளவும் விருப்பமில்லை, தள்ளிவிடவும் முடியவில்லை. 3வது ஒரு சிறிய கூட்டம் என்று சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவை பணிகிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள். அவர் இந்த உலகத்தில் என்ன நோக்கத்தோடு வந்தார் என்பதை அறிந்து ருசித்து மகிழ்ச்சி அடைகிறவர்கள். அதனுடைய அடிப்படையிலே அவர்கள் கொண்டு வந்த அந்த 3 காணிக்கை மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவேதான் இந்த பாடம், அந்த காணிக்கையினுடைய சாரம்சம் என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 3 சாஸ்திரிகளா, 4 பேரா, 5 பேரா தெரியவில்லை, அதை பற்றி நமக்கு அக்கறை இல்லை. 3 காணிக்கைகள் இருந்திருக்கிறது. அந்த 3 காணிக்கைகளை வேதம் எழுதி வைத்திருக்கும் போது நேரடியாக நமக்கு இந்த இடத்துல எதுவும் சொல்லப்படாவிட்டாலும், பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்போளம், இதை பற்றி வேதத்தின் மற்ற பகுதிகள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பொருத்தி படித்தால், இந்த சாஸ்திரிகள் ஏன் மகிழ்ச்சி அடைந்தார்கள், வேறு வழியாய் அவர்கள் போன போது எப்படி மகிழ்ச்சியாக போனார்கள் என்று பார்க்கலாம். அதுவே 2025ஆம் வருஷத்தினுடைய கிறிஸ்மஸினுடைய ஆசீர்வாதமாக மாறும். இவர்கள் படைத்த காணிக்கைகள் அவர்கள் ஒருவேளை தெரிந்து செய்தார்களோ இல்லையோ தெரியவில்லை. 3வது வெள்ளைப்பழத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி ஆவியானவர், கடவுள் அவர்களை வழிநடத்தினார். அவருடைய விசுவாசம் எப்படி கடவுளால் ஆணித்தரமாக கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். 3 காணிக்கைகளையும் பார்ப்பது, அந்த பொக்கிஷங்களை திறந்து அவர்கள் படைத்த காணிக்கையை பார்ப்பது பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது, அவர்கள் பொன்னை காணிக்கையாக படைத்தார்கள். பொன் நமக்கு தெரியும் விலையுயர்ந்த ஒரு உலோகம், காஸ்ட்லி மெட்டீரியல். Gold is a costly material which is offered to kings, those who are in this higher echelons of society. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிறவர்களுக்கு காணிக்கை கொடுக்கப்படுவது, பொன் கொடுக்கப்படுவது வழக்கம். பொன்னுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். நம்முடைய நாட்டிலே பொன்னுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்ததே. பொதுவாக அந்த நாட்களிலே தங்களை விட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், அவர்களை பார்க்க செல்லும்போது காணிக்கைகளை கொண்டு செல்வது வழக்கம். நமக்கு தெரியும், சாலமோன் ராஜாவை பார்க்க வந்த ஷேபா ஸ்திரீ அவருக்கு விலையுயர்ந்த காணிக்கைகளை, பொன்னை கொண்டு வந்தாள் என்று. அப்போ பொன் அதை சுட்டி காண்பிக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார், ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காக பொன் காணிக்கையாக படைக்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் அதனுடைய அர்த்தத்தை, ஆழத்தை புரிந்து அதை படைத்தார்களோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் அவருடைய எண்ணம் கடவுளால் எப்படி வழிநடத்தப்பட்டது, அவருடைய விசுவாசம் எப்படி நடத்தப்பட்டது என்பதற்கு உதாரணம், முதலாவது பொன்னை படைக்கிறார்கள். பொன், அவர் சிங்காசனத்திற்குரியவர், அவர் ராஜாதி ராஜா என்பதை காண்பிக்கிறது. கோல்ட் or offering of gold, presentation of gold implies the recognition that he is perfect God. அவர் 100க்கு 100 தெய்வம் என்பதை அவர்கள் பொன்னை காணிக்கையாக படைத்ததன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர். ஒருவேளை கேட்கலாம், அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர் ஏன் இப்படி பிறக்க வேண்டும் என்று கேட்கலாம். இங்கேதான் இயேசு கிறிஸ்து பிலாத்துவினிடத்திலே சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிலாத்துவினிடத்தில் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல என்று சொன்னார். அதில் ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார், அதை நாம் கவனிக்க வேண்டும். என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம்
36ஆம் வசனம். என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். இதில் ஒரு மிக முக்கியமான பாடத்தை நாம் படிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் தங்களுடைய வீரர்களை மறிக்க கொடுத்து தங்களுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிறார்கள். The kings of the world ensure their sovereignty by allowing or offering the soldiers as ransom. தங்களுடைய வீரர்களை மரணத்திற்கு பலிக்கு ஒப்பு கொடுத்துதான் ராஜாக்கள் தங்களுடைய சிங்காசனத்தை பாதுகாக்கிறார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதானால் என்னுடைய வீரர்கள் போராடி இருப்பார்கள். எந்த ஒரு சண்டையிலும் எவ்வளவு பெரிய ராஜ்யமாக இருந்தாலும், எவ்வளவு வீரியமிக்க ராஜ்யமாக இருந்தாலும் அதிலே கூட சிலர் மரிப்பார்கள். அப்ப மரணமில்லாத, இரண்டு பக்கமும் மரணமில்லாத போராட்டம், ராஜ்யம் கிடையாது, சண்டை கிடையாது. ஒருவேளை பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தால் குறைவளவு மரிப்பார்கள். பலவீனமான ராஜ்யமாக இருந்தால் நிறைய பேர் மரிப்பார்கள். ஆனால் கண்டிப்பாக ராஜா நேரடியாக வந்து சண்டை போடுவதை தவிர்த்து தன்னுடைய வீரர்களை முன்னணியில் அனுப்புவார். அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய படை தலைவர்களை அனுப்புவார். அவர்கள் எல்லாரும் மரித்ததற்கு பிறகுதான் ராஜாவை பிடிக்க வருவார்கள். இது உலகத்தினுடைய வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் சிங்காசனம் எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறது, ஸ்திரப்படுகிறது என்றால், தங்களுடைய போர் வீரர்களை பலி கொடுத்து அவர்களை மரணத்துக்கு அனுப்பி மரணத்தை அனுமதித்து அதன் மூலமாக அவர்கள் சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார்கள், சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்துகிறார்கள். நானோ மரிக்க வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாலே சொல்லுகிறார், இதற்காகவே பிறந்தேன், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க பிறந்தேன். சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தால் மரிக்க வேண்டியதாகும். அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து ராஜா. எப்படிப்பட்ட ராஜா? இந்த உலகத்திலே மரிப்பதற்காக வந்தார். ஏன் மரிக்க வந்தார்? மனிதனுடைய பிரதான எதிரி பாவம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். மரணத்தை மேற்கொள்வதற்காக, பாவத்தினுடைய கூரை ஒடிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்தார். யூதர்கள் என்ன நம்பினார்கள்? இயேசு கிறிஸ்து அல்லது மேசியா வந்தால், கிறிஸ்துவாகிய மேசியா வந்தால் ரோமரிடத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார், ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவார் என்று நம்பினார்கள். ரோம சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், பேதுரு அந்த வேலைக்காரனுடைய வலது காதை வெட்டின பொழுது ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நான் என் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் வந்து ரோம சாம்ராஜ்யத்தை சின்ன பின்னம் பண்ணுவார்கள், அது அல்ல என்னுடைய ராஜ்யம் என்று சொன்னார். அப்ப கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் மனிதனுடைய பிரதான எதிரியாகிய மரணத்தை ஜெயிக்க வந்தார். அந்த மரணம் எதனாலே வந்தது? பாவத்தினாலே வந்தது. பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து வெற்றி சிறப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் ராஜா என்பதை நிரூபிப்பதற்காக பொன் படைக்கப்பட்டது. அவர் 100க்கு 100 தேவன், சிங்காசனத்திற்குரியவர், இன்றைக்கும் ஆளுகிறவர், நித்தியமாக ஆளுகிறவர் என்பதற்கு அடையாளமாக சிங்காசனம் கொடுக்கப்பட்டது, பொன் படைக்கப்பட்டது. அவர் எப்படிப்பட்ட ராஜா? அவர் இந்த உலகத்தை படைத்து மனிதன் பாவத்திலே விழுந்த போது பாவத்திலிருந்து மனிதனை மீட்பதற்காக நித்திய ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார். கிறிஸ்து அதை நிறைவேற்ற இந்த உலகத்திலே வந்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் கொலோசு சபைக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ராஜாவுக்கு பொன் படைக்கப்படுகிறது. வேதத்தில் அதில் பல இடங்கள் இருக்கிறது. 1-2 வசனங்களை குறிப்பிட விரும்புகிறேன். 72ஆம் சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 72:15 சாலமோனை பற்றிய சங்கீதம்.
சாலமோனை பற்றி இது நேரடியாக சொல்லப்பட்டாலும் அதை கடந்து மேசியாவை பற்றியும் பாடப்படுகிற சங்கீதம் 72ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். இது ராஜாவுடைய குணாதிசயங்கள். அவர் நிரந்தரமானவர், என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். இவைகளெல்லாம் நித்திய தன்மையுடையது, சிங்காசனத்தினுடைய வாசனையுடையது. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ராஜாவாக இந்த உலகத்திலே வந்தார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். இப்போ சாஸ்திரிகள் அறிந்தார்களோ இல்லை தெரியவில்லை, ஆனால் அவர்கள் ஒருவேளை ஆண்டவரால் நடத்தப்பட்டு அந்த காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் மத்தேயு எழுதி வைத்திருக்கிறார். மத்தேயு இயேசு கிறிஸ்துவை ராஜாவாகவும் அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் சித்தரித்து எழுதுகிற சுவிசேஷம் தான் மத்தேயு சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நித்திய ராஜா, அதாவது 100க்கு 100 தேவன் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக இந்த காணிக்கை படைக்கப்பட்டது. It signifies the divinity of Christ. He is perfect God. இரண்டாவது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தூப வர்க்கத்தை படைத்தார்கள் என்பதாக நாம் படிக்கிறோம். They offered frankincense. What does it signify? It signifies the human nature of Christ. He is perfect man. Number one, he was offered gold because he was perfect God. He was the King of Kings. Number two, he was offered frankincense because he is perfect man. He came as the word became flesh and dwelt among us, tabernacled among us. அவர் 100க்கு 100 மனிதன் என்பதை இந்த தூபவர்க்கம் சுட்டி காண்பிக்கிறது. தூப வர்க்கத்தை பற்றி பழைய ஏற்பாட்டிலே படிக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலேயும் நாம் படிக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே தூப வர்க்கத்தை பற்றி படிக்கிறோம். 6ஆம் வசனம், பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். அதே போல யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களிலேயும் இருக்கிறது. யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை போளமும் குங்கிலியமும் அல்பான் பிசுனுமாகிய சுத்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சமநிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூபவர்க்கமாக்கி அதை சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. இது கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பதாக. அப்ப தூபவர்க்கம் என்பது இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதன் என்பதை அடையாளப்படுத்தும் வண்ணுகிற காணிக்கை. பொன் 100க்கு 100 கிறிஸ்து கடவுள் என்பதை நிர்ணயிக்கிறது. அவர் ராஜாதி ராஜா என்பதை சொல்லுகிறது. இது இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? பிரதான ஆசாரியனுக்கும் இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதன் என்பதற்கும் என்ன தொடர்பு? பிரதான ஆசாரியன் எதற்காக நியமிக்கப்பட்டார் என்றால், மனிதன் சார்பாக, மனிதனுடைய பிரதிநிதியாக தேவனிடத்திலே பரிந்து பேசுவதற்காக நியமிக்கப்பட்டவன். A high priest is man's representative before God. He represents the entire community of Israel. இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதன். ஆசாரியனுடைய வேலை அதுதான். மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்துகிறான். முதலாவது தன்னுடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்துகிறான். வருஷந்தோறும் அதை செய்கிறான், தினந்தோறும் செய்கிறான். வருஷத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும், முதலாவது தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்தி அதற்கு பிறகு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் அதை தெளிக்கிறான். அப்போ தூபவர்க்கம் ஆசாரியனுடைய பணிக்குரியது. அந்த ஆசாரியன் யார்? மனிதனுடைய பிரதிநிதி, மனிதனை பிரதிபலிக்கிறவன். கடவுளுக்கு முன்பாக கடவுளிடத்திலே மனிதன் சார்பாக பரிந்து பேசுகிறவன். இயேசு கிறிஸ்து
100க்கு 100 மனிதன் என்பதை தூபவர்க்கம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது, அந்த காணிக்கை சுட்டி காண்பிக்கிறது. எபிரேயாக்கியோன் கிறிஸ்து உயர்ந்தவர் என்பதை தன்னுடைய நிருபம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார். The supremacy of Christ is portrayed in the entire epistle of Hebrews, in which we find at the beginning of the epistle, chapter 2, verses 14 and 15, how Christ had to become like us. கிறிஸ்து எபிரேயர் ஆக்கியோன் கிறிஸ்து உன்னதமானவர், மோசேக்கு மேலே உன்னதமானவர், தூதர்களுக்கு மேலே உன்னதமானவர், ஆசாரியர்களுக்கு மேலாக உன்னதமானவர், பலிகளுக்கு மேலாக உன்னதமானவர் என்று சொல்லும்போது அவர் எப்படி அப்படிப்பட்ட உன்னதமானவராக மாறினார் என்பதை 2ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். 14-15 வசனத்திலே, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். He became man, he became one among us. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். இதை எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியன் செலுத்துகிற பலி ஜனங்கள் சார்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். ஜனங்களுடைய பிரதிநிதி. அப்ப அந்த தூப வர்க்கத்தை சாஸ்திரிகள் காணிக்கையாக படைத்த பொழுது இயேசு கிறிஸ்து 100க்கு 100 மனிதன் என்பதை அவர்கள் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். பொன்னை படைத்த போது 100க்கு 100 தேவன், அதாவது ராஜாதி ராஜா, சிங்காசனத்திற்குரியவர் என்பதை அடையாளப்படுத்தினார்கள். இப்பொழுது தூபவர்க்கத்தை படைத்த பொழுது அவர் 100க்கு 100 மனிதன், அதாவது பிரதான ஆசாரியர் என்பதாக அடையாளப்படுத்துகிறார்கள். 3வது மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம், வெள்ளை போளத்தை படைத்தார்கள். They offered myrrh as a token of their adoration. இந்த வெள்ளை போளம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், சரீரத்தை பாதுகாக்கக்கூடிய தைலமாகவும் மருந்தாகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. இட்ஸ் அ preservative object to protect bodies from decaying or even to give us relief from pain and difficulties, discomfort in our bodies. அந்த வெள்ளை போளம் பாதுகாக்கக்கூடிய தன்மையுடையது, அழிவிலிருந்து நம்மை அப்படியே தக்க வைக்கக்கூடியது, பாதுகாத்து தக்க வைக்கக்கூடிய அனுபவம் உடையது, தன்மையுடையது. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்திலே இந்த வெள்ளை போளத்தை பற்றி படிக்கிறோம். யோவான் 19:39. ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்திலிருந்து வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தில் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சேலைகளில் சுற்றி கட்டினார்கள். இப்போ வெள்ளை போளம் அது தயாரிக்கப்பட வேண்டிய விதமும் கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது. It was prepared by the authority by which God commanded. அப்போ வெள்ளை போளம் கிறிஸ்து ஒரே மத்தியஸ்தர் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி பொன் அவர் 100க்கு 100 தேவன் என்று கற்றுக் கொடுக்கிறதோ, எப்படி தூபவர்க்கம் அவர் 100க்கு 100 மனிதன் என்று கற்றுக் கொடுக்கிறதோ, வெள்ளை போளம் தேவனுக்கும் மனுஷருக்கும் ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை இந்த வெள்ளை போளம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ் த பெர்ஃபெக்ட் மீடியேட்டர், ஒன் காட், ஒன் மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் மேன். இந்த வெள்ளை போளம் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்பதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இஸ் அ ப்ராஃபெட். தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? கடவுளை வெளிப்படுத்த வேண்டும், கடவுளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். தீர்க்கதரிசியினுடைய வேலை. வெள்ளை போளம் அப்படிப்பட்ட தன்மையுடையது. கடவுளுடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கிறது. கடவுளுடைய வார்த்தை நம்மை நித்திய அழிவிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. ஆகவே வெள்ளை போளம் ஒரே மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்பதையும்
வேதத்தினுடைய கருப்பொருளாக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட மேசியாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை வெள்ளைப்போளம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஒரு கேள்வி இங்கே உங்கள் முன்பாக சிந்தனைக்காக வைக்க விரும்புகிறேன். வெள்ளைப்போளம் மரணத்தோடு சம்பந்தப்பட்டது. நான் சொன்னேன், மரிக்கிற சரீரத்தை பாதுகாத்து அதை பாதுகாக்கக்கூடிய அம்சமாக அதை பயன்படுத்துகிறார் என்று சொன்னேன். தூரத்திலிருந்து வந்த சாஸ்திரிகள் மரணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை எப்படி காணிக்கையாக படைப்பார்கள்? அதை அப்படி யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒருவேளை நம்முடைய வீட்டிலே ஒரு நம்முடைய குழந்தைக்கு பிறந்தநாள் விழா எடுக்கிறோம். ஒரு கிஃப்ட் கொடுக்கிறார், ஒரு பரிசு கொடுக்கிறார். அந்த பரிசை கொடுக்கும்போது சொல்லுகிறார், இது தைலம், இல்லாவிட்டால் இது ஒரு மருந்து, இதை நீங்கள் குழந்தைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த குழந்தைக்கு என்ன வரப்போகிறது? ஏதோ ஒரு பலவீனம் வரப்போகிறது, இந்த குழந்தைக்கு நோய் வரப்போகிறது, ஆகவே இதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுவது போல இருக்கிறது. அதை யாராவது காணிக்கையோ இல்லாவிட்டால் பரிசு பொருளோ என்று சொல்லுவார்களா? பரிசு கொடுக்க வந்தால், வாழ்த்து சொல்ல வந்தால், நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ நோய் இல்லாமல் வாழ வேண்டும், நீ பலவீனம் இல்லாமல் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துத்தான் எதிர்பார்ப்பார்கள். ஒரு குழந்தைக்கு காணிக்கை கொண்டு வரும்போது, பரிசு பொருள் கொண்டு வரும்போது தைலத்தை கொண்டு வந்து நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், அதை எந்த பெற்றோர், எந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? அதை பரிசு பொருள் என்று யார் சொல்லுவார்கள்? ஆனால் இந்த இடத்திலே சாஸ்திரிகள் விலையுயர்ந்த காணிக்கையாகத்தான் அதை கொண்டு வந்திருக்க முடியும். வீட்டிலே சிறந்ததைத்தான் அவர்கள் கொண்டு வந்திருக்க முடியும், தங்களிடத்திலே உள்ளதை. ஏன் வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்தார்கள்? வெள்ளைப்போளம் மரணத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லவா? அந்த கலாச்சாரம் முழுவதிலும் அப்படித்தானே இருந்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். அவருடைய அவரை பற்றித்தான் வேதம் சொல்லுகிறது. வேதத்தினுடைய வெளிப்பாடே இயேசு கிறிஸ்து தான். அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக இவர்கள் தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்த வார்த்தை இருக்கிறது. யோவான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் படைத்தார்கள். வெள்ளைப்போளத்தினுடைய தன்மைகளை வேதத்தின் பல பகுதிகளிலே பார்க்கிறோம். வெள்ளைப்போளத்தை ஒரு பொக்கிஷத்தை திறந்து கொடுக்க முடியுமா? ஆனால் அது பொக்கிஷம் தான். மனிதனுடைய மிகப்பெரிய பொக்கிஷம். இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக மரிக்கப் போகிறார். அவர் பலவீனம் அடைய போகிறார். அவர் இந்த உலகத்திலே வந்து மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். அதைத்தான் எசையா தீர்க்கதரிசியாக சொல்லுகிறான், தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறான். அப்ப வேதம் முழுவதும் வேதத்தினுடைய வெளிப்பாடு, கடவுளுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து. அவர் மரிக்க போகிறார். அவர் சிலுவையிலே உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக வேதம் அவரை வெளிப்படுத்தி இருக்கிறது. அதனுடைய அடையாளமாக வெள்ளைப்போளத்தை படைக்கிறார். வெள்ளைப்போளம் பொக்கிஷம் என்று நாம் எப்படி கருத முடியும்? ஆனால் அதைத்தான் சாஸ்திரிகள் காணிக்கையாக படைத்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மகா பெரிய தீர்க்கதரிசி. உங்கள் சகோதரிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அவருடைய சொற்கேளாதவன் அவருடைய ஜனத்திலிருந்து நிர்மூலமாக்கப்படுவான் என்று கடவுள் எச்சரிப்பு கொடுத்திருந்தார். 3வது காணிக்கை, அவர் தீர்க்கதரிசி என்றும் அல்லாவிட்டால் அவர் ஒரே மத்தியஸ்தர் என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின கடிதத்தில் இதை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அது அவர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. பொன் படைக்கப்பட்டது எதை சுட்டி காண்பிக்கிறது? அவர் ராஜாதி ராஜா, அதாவது நித்திய தேவன், சிங்காசனத்திற்குரியவர். இன்றைக்கும் அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். எப்படி அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார்? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து
தேவனுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவர் 100க்கு 100 தேவன். இஸ் பர்ஃபெக்ட் காட். கோல்ட் சிக்னிஃபைஸ் தட். தூபவர்க்கம் அவர் 100க்கு 100 மனிதன் என்பதை சித்தரிக்கிறது. அவர் பிரதான ஆசாரியர், மனிதனுடைய பிரதிநிதி. இந்த உலகத்தில் அதற்காக இந்த உலகத்திலே வந்தார். அதுதான் கிறிஸ்து பிறப்பு என்று சொல்லுகிறோம், கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறோம். மூன்றாவது வெள்ளைப்போளம், அவர் கடவுளுடைய வார்த்தையை சுமந்து வந்தவர், கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்த வந்தவர். அவர் மத்தியஸ்தர், ஒரே மத்தியஸ்தர், மரிக்கப் போகிறார். கடவுளை வெளிப்படுத்த வந்த மத்தியஸ்தர், கடவுளுடைய வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாகி நம் மத்தியிலே வந்தார். இந்த 3 அடையாளங்களையும் சொல்லுகிற இந்த இந்த காணிக்கைகளைத்தான் சாஸ்திரிகள் தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து படைத்தார்கள். அந்த வார்த்தை எப்படித்தான் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய காலத்திலே இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது மிக முக்கியம். ஆதாம் ராஜாவாக, ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக படைக்கப்பட்டான். ராஜாவாக என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஆளுவதற்காக, சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். பிரதான ஆசாரியர் என்று சொன்னால் அவன் கடவுளிடத்திலே ஐக்கியப்படுவதற்காக, அவரோடு சம்பாஷிப்பதற்காக படைக்கப்பட்டவன். தீர்க்கதரிசி என்று சொன்னால் கடவுளிடத்திலே தான் பெற்ற அவருடைய கற்பனைகளை தன்னுடைய குடும்பத்துக்கும் சந்ததிக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியவனாக இருந்தான். இந்த ஸ்லாக்கியத்தை அவன் இழந்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இந்த 3 வேலைகளையும் நிறைவேற்றினார். அவர் தீர்க்கதரிசி, அவர் ராஜாதி ராஜா, அவர் பிரதான ஆசாரியராக வந்தார், தீர்க்கதரிசியாக வந்தார். இதை வேதத்தின் பல கோணங்களிலே நாம் படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 3 பெரியவர்களை பற்றி சொல்லுகிறது. அந்த 3 பெரியவர்களும் இதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் முதல் பகுதியிலே 6ஆம் வசனத்தில், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு சொன்னார். தேவாலயத்திலும் இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவாலயத்திலும் பெரியவர் யார்? தேவாலயத்தில் யார் பெரியவர்? பிரதான ஆசாரியர். தேவாலயத்திலும் பெரியவர் என்றால் பிரதான ஆசாரியரிலும் பெரியவர் அவர் என்பது அது 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கிறது. அடுத்தது 45ஆம் வசனத்திலே 39ஆம் வசனத்திலே, யோனா தீர்க்கதரிசி, ஜனங்களோ, இந்த ஜனங்கள் பொல்லாத சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேற அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இருப்பார், பூமியின் இருதயத்திலே இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் உதாரணமாக சொல்லி, அந்த தீர்க்கதரிசியை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னார். மூன்றாவது 42ஆம் வசனத்திலே, தென்தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோன் ராஜா, ராஜாவிலும் பெரியவர். இந்த 3 பெரியவர் என்கிற வார்த்தை மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 6ஆம் வசனத்திலே தேவாலயத்திலும் பெரியவர், 41ஆம் வசனத்திலே யோனா தீர்க்கதரிசியிலும் பெரியவர், 42ஆம் வசனத்திலே சாலமோனிலும் பெரியவர். இயேசு கிறிஸ்து இந்த 3 வேலைகளையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார், குழந்தையாக அவதரித்தார், கீழ்ப்படிந்திருந்தார், சிலுவை மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தார். இன்னொரு உதாரணத்தையும் படத்தையும் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். எபிரேயர் நிருபம் இயேசு கிறிஸ்து எப்படி சிறந்தவர் என்பதை சொல்லுகிறது. The supremacy of Christ is exhibited or explained in the book of Hebrews. How Christ is superior to the prophets, to Moses, to the high priest, to the angels, or above everybody else. In that he says again, அந்த கிறிஸ்து உன்னதமானவர் என்று சொல்லும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எது இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தார். அந்த 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே 3 பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம்
ராஜாவுக்குரியது பொற்பாத்திரம். ஆரோனுடைய தளிர்த்த கோல், ஆரோன் தீர்க்கதரிசியினுடைய அடையாளம். உடன்படிக்கையின் கற்பலகைகள், ஆரோன் ஆசாரியனுடைய அடையாளம். உடன்படிக்கையின் கற்பலகைகள் தீர்க்கதரிசியினுடைய அடையாளம். கற்பலகை கடவுளுடைய பிரமாணம் எழுதப்பட்டது, தீர்க்கதரிசர் அதை சொல்லுகிறார். இந்த மூன்றும் வைக்கப்பட்டது. இப்படி வேதத்தின் பல பகுதிகளிலே கிறிஸ்து எப்படி இந்த 3 வேலைகளையும் நிறைவேற்றுகிறார் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே சாஸ்திரிகள் தூர தேசத்தில் இருந்து பல சிரமங்களுக்கு இடையே நட்சத்திரத்தினுடைய மகத்துவத்தை கண்டு பாலனை படிந்து கொள்ள பெத்லகேமை தேடி வந்த பொழுது அவர்கள் படைத்த காணிக்கை கற்றுக் கொடுப்பது, இயேசு கிறிஸ்து 100க்கு 100 தேவன். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்ட பொழுது, அவர் ராஜாவாக வரப்போகிறார் என்று சொல்லவில்லை, ராஜாவாகவே பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஒருவேளை ராஜ குடும்பத்திலே பிறந்தவர்கள் கூட ராஜாவாக வருவார்கள் என்று நிச்சயம் கிடையாது. எதிரி அவர்களை ஒருவேளை வீழ்த்தியிருக்க முடியும், இவர்களே மறிக்க முடியும். நிறைய சரித்திரத்திலே படிக்கிறோம், ராஜா குடும்பத்திலே பிறந்த இளவரசர்கள் சிறு வயதிலே மறித்திருக்கிறார்கள், ராஜசிங்காசனத்திற்கு வர முடியவில்லை. எதிரிகள் ஒருவேளை அவர்களை அழித்து விட முடியும், இவர்களுக்கே விருப்பம் இல்லாமல் போகலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். அவர் நித்தியமான ராஜா, அவர் ராஜாதி ராஜா, அவர் 100க்கு 100 தேவன் என்பதை அறிக்கையிடும் வண்ணமாக இந்த சாஸ்திரிகள் பொன்னை படைத்தார்கள். மாத்திரமல்ல, அவர் 100க்கு 100 மனிதன், அதாவது பிரதான ஆசாரியர். அவர் நம்மை போல மாறினார், என்னை போல மாறினார். என்னுடைய பாவத்தினுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள வந்தார். எப்படி பிரதான ஆசாரியன் பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தக்கூடிய பணியை செய்ய வேண்டியதாக இருக்கிறதோ, அந்த பணியை அவர் செய்ய வந்தார் என்பதற்கு அடையாளமாக தூப வர்க்கத்தை படைத்தார்கள். மாத்திரமல்ல, தேவன் மனுஷன் இவருக்கும் இடையிலான முழுமையான நித்தியமான மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை பற்றி சொல்லுகிற அடையாளமாக வெள்ளைப்போளத்தை படைத்தார்கள். கிறிஸ்துதான் வேதத்தினுடைய மையம், அவர்தான் ஏக மத்தியஸ்தர். இந்த 3 அடையாளங்களையும் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த 2025ஆம் வருஷத்தினுடைய கிறிஸ்து பிறப்பினுடைய நாட்களிலே கடந்து வந்திருக்கும் போது கிறிஸ்து பிறப்பை பற்றிய 3 கோணங்களை பார்த்தோம். அவரை விரோதித்த கூட்டம் ஒன்று இருந்தது, மாத்திரமல்ல உதாசீனப்படுத்தின கூட்டம் இருந்தது. ஆனால் தூர தேசத்திலிருந்து